ஹாய் வியூவர்ஸ், போன எபிசோடில் பருவத்தக்க அரசர் மலைக்கேதுவுக்கு முடிசூட்டு விழாவில் ஹெலனாவையும் சொல்கிறாரு அலெக்சாண்டர். இது மட்டும் இல்லாமல் ஹெலனாவோட பல்லாக்க சந்திரனை தூக்க சொல்கிறாரு. இதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோடில் பார்ப்போம். ஹெலனா, எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் ஆர்கஸுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அலெக்சாண்டர், இவ்வளோ பேர் இருக்கிறபோது ஏன் ஆர்கஸுக்கு நீயே உணவு கொடுக்கணும் அப்படி கேட்குறாரு. ஆர்கஸ் எனக்கு சொந்தமானவன், அதனால நான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஹெலனா. இது மட்டும் துறையும் உங்களுக்கும் ஹெலனாவுக்கும் ஆர்கஸுக்கும் இடையே யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியான்னு அலெக்சாண்டர் கேட்ட உடனே, இது மட்டும் இல்ல, ஆர்கஸுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட ஹெலனாவால தாங்க முடியாது அப்படின்றாரு. இப்ப நான் போகலாமான்னு ஹெலனா கேக்குறாங்க. இதுக்கு இடையிலேயே சந்திரன் ஆர்கஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அலெக்சாண்டர் ஹெலனா போறதுக்கு உத்தரவு கொடுத்த உடனே ஹெலனா போறாங்க. சந்திரனும் யுத்தத்துல அலெக்சாண்டரை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம ஹெலனாவை பயன்படுத்திக்கணும் அப்படி முடிவு பண்றாரு. அடுத்த காட்சியில ஹெலனா ஆர்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஆர்கஸ் தொலைவிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பணிப்பெண்ணை பார்த்து ஆர்கஸ் எங்கே அப்படி கேட்ட உடனே அவங்க சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஆர்கஸ் நீ கொஞ்ச நேரம் கூட பத்திரமா பாத்துக்க மாட்டியான்னு ஹெலனா சொல்றாங்க. உடனே காவலர்களும் அவன் ஓடிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னைய விட பாசம் உள்ளவங்க யாரும் இல்ல ஆர்கஸ்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பணிப்பெண்ணும் போன போகட்டுமே, முயல் குட்டி தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஹெலனா, அது ஒண்ணும் முயல் குட்டி இல்லை, என்னோட ஆர்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைவுறாங்க. தொலைவுன இடத்துல அது வேற ஒரு முயலோட இருக்குது. அந்த முயலை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் உன்னை எங்கெல்லாம் தொலைவிட்டு இருந்தேன், என் கூட தான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன், நான் இவங்க கூட சந்தோஷமா இருக்கிறேன், என்னையோட மற்றவங்க துணை தான் தேவைப்படுதுன்னா நீ அவங்க கூடயே இரு, என்னோட துணை யாருக்கு முக்கியமோ அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை விட்டுறாங்க. கடைசி அந்த முயல் ஓடி போய் ஒரு ஓட்டைக்குள்ள சிக்கிடுது. அந்த நேரத்துல கூட இருந்து பணிப்பெண், அதை காப்பாத்துங்க, அது இப்படியே இருந்துன்னா இறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவலர்கள் போய் அந்த முயலை பிடிக்க போறாங்க. நில்லுங்க, அதை எதுவும் பிடிக்க வேண்டாம், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது அது இருந்தா என்ன இறந்தா என்னன்னு ஹெலனா சொல்றாங்க. ஹெலனா இந்த மாதிரி சொல்லிட்டு போய் பல்லாக்கில் ஏறுறாங்க. சந்திரன் அதை தூக்கிட்டு மலைக்கேதுவோட முடிசூட்டு விழாவுக்கு போறாரு. பருவத்தக்க அரசர் நோக்கி போறாங்க எல்லாருமே. ஹெலனா பருவத்தக்கு போன உடனே அந்த அரசர் வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் அதே இடத்துல மத நாட்டு அரசர் பத்மநந்தனும் அப்புறம் நந்தினி அனந்தன் இவங்களுக்கு குடும்பம் எல்லாருமே வராங்க. இதை பார்த்த சந்திரன், இவங்க கண்ணுல நாம பட்டுட்டோம்னா நம்ம திட்டம் எல்லாம் பாலா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த நேரத்துல நந்தினியோட கொலுசு கீழே விழுந்துருது. உடனே நந்தினியோட அண்ணி இளவரசியோட கொலுசு கீழே விழுந்திருக்கு, எடுத்து கொடு அப்படின்னு சந்திரன் சொல்றாங்க. உடனே சந்திரன் துணியால முகத்தை மறைச்சிக்கிட்டு அந்த கொலுசை எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்த பத்மநந்தன், அந்த கொலுசை கையில கொடுக்க கூடாது, காலில் போட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன் கொலுசை காலில் போட்டு விடுறாரு. சந்திரனை பார்த்து, நந்தினி முகத்தை ஏன் மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நந்தினி கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு பத்மநந்தன் சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற தேன் கூட்டுல கல் எறிஞ்சு, நீங்க எல்லாருமே முகத்தை மூடிக்குவாங்க, அந்த தேனு நம்மளை நோக்கி வருது அப்படின்னு சொல்றாரு. தேனு பறந்து வர்றத காமிக்கிறாங்க. உடனே எல்லாருமே முகத்தை மூடிக்கிட்டு அந்த இடத்த விட்டே போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.